சாப விமோசனம் தருவதற்காக. எங்கேயோ சொல்லுவது பெருமாளுடைய அருள் அப்படித்தான். துஷ்டர்கள் என்று சொன்னால் அவர்களை ஒரு உக்கிரம் அவர்களிடம் பிள்ளையை போல. குதிரையினுடைய அந்த கழுத்துல மலர் மாலைகள் எல்லாம் இருக்கின்றன. அதுல ஏலக்காய் மாலை பெருமாளுக்கு சாற்றப்பட்டிருக்கிறது. அதுல இன்னொரு மாலை இருக்கிறது. எல்லாம் இந்த மலர்களிலே காணுகிறார்கள் நம்முடைய ஆழ்வார்கள். ஒவ்வொரு வண்ணத்திலும் அவன் தான் இருக்கின்றான். பச்சை நிறம் அவன் திருமேனி, பவள நிறம் அவன் செவ்விதழே, மஞ்சள் முகம் அவன் தேவி முகம், வெள்ளை நிறம் அவன் திருவிள்ளை நிறமாக இருப்பது திருவுள்ளம் தான். இங்கே இவ்வளவு பெருமக்கள் இருக்கிறார்கள். சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனதிலும் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனம் தூய்மையானதாக இருந்தால் அங்கே எழுந்தருளுவான் என்று ஆண்களும் இல்லையா? பால் தயிராகி தயிரிலே இருந்து வெண்ணெய் எடுத்து அதனை நெய்யாக காய்ச்சுவார்கள் இல்லையா? அந்த வெண்ணெய் திரண்டு வந்து அதை எடுக்கிற பொழுது நீங்க கவனிப்பீர்கள்னா தெரியும். இந்த வெண்ணெயை எடுத்து வெண்ணெயில வைத்தா அந்த வடிவத்துல இருக்கும், பாத்திரத்துல வச்சா அந்த வடிவத்துல இருக்கும், ஒரு தூக்குவாளியில போட்டோம்னா அந்த வடிவத்துல இருக்கும். அது எதை குறிக்கிறது என்று தீவினையும் இருக்கும். இந்த ரெண்டும் நமக்கு மத்து மாதிரி இருந்து கடைதான் நம்மை போட்டு. அப்படி கடையிற பொழுது இங்கேயும் அங்கேயும் நம்மை அலக்கழிச்சு நல்வினையும் ஒரு பக்கம் தீவினை ஒரு பக்கம், ரெண்டு பக்கமும் அந்த கயிறுடைய தாம்பு மாதிரி நம்மை போட்டு இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை கடைகிறது. கடைய நம்ம நிறைய பேர் நினைப்போம், பெருமாளே எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு. கஷ்டம் எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் கூட அதிலே இருந்து நம்மை பக்குவப்படுத்தி எழுந்தோம் என்று சொன்னால் எப்படி அந்த நவநீதம் வருகிறதோ அது போல தூய்மையான உள்ளத்தோடு நாம் நம்மை உருவாக்கிக் கொள்வதற்கு உருவேற்றிக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கை அவருக்கு பிரீத்தமான ஒன்று, அவருக்கு பிரியமான